லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது பாமக தலைவர் திரு டாக்டர் அன்புமணி நம்மோட இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். இந்த தேர்தல் களம் இப்ப எப்படி இருக்கு தமிழ்நாட்டில்? உறுதியாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகிறது. இன்றைய இலக்கு 200 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுகின்றோம். இன்னும் அடுத்த 2 நாட்களில் நிச்சயமாக 220 தொகுதிகள் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். காரணம், 5 ஆண்டு காலம் திமுகவுக்கு வாய்ப்பு மக்கள் கொடுத்து விட்டார்கள், படுதோல்வி அடைந்து விட்டார்கள். கல்வி, சமூக முன்னேற்றம், சமூக நீதி, மருத்துவம், ஒரு மருத்துவ கல்லூரி புதுசாக தொடங்கல, கல்வியெல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க. 1,30,00,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. தொழில் முதலீடுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்றாங்க. 12,15 லட்சம் கோடின்னு வந்தது 90,000 கோடி தான் வந்திருக்குது. 50 லட்சம் பேருக்கு வேலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிடைச்ச வேலையே மொத்தம் ஒரு 3 லட்சம் பேருக்கு தனியார் வேலை இல்லை. விவசாயத்தில் ஒரு பாசன திட்டம் கூட புதுசா தொடங்கல. இப்படி எல்லாத்திலையும் எதுவுமே செய்யாம விளம்பர அரசு திமுக அரசு எல்லாருக்கும் தெரியுது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லா வாக்காளர்களுக்கும் 2,000 ரூபாய் கொடுக்கறாங்க, லஞ்சம் கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டில் 5,75,00,000 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அதுல 2,000னா 12,000 கோடி இந்த 2 நாளா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வாக்காளர்களுக்கு திமுக பிளஸ் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு கொள்ளடிச்சு என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க. அதுல இது இல்லாம 8,000 கோடி இந்த தேர்தல் செலவு, 20,000 கோடி திமுக இந்த தேர்தலுக்காக செலவு செஞ்சிட்டு இருக்காங்க. இது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுது. ஆக இவங்க நிர்வாகம் செய்யறதுக்குலாம் வரல, கொள்ளடிச்சு அதெல்லாம் தேர்தலில் காசு கொடுத்தா ஜெயிச்சிடலான்னு அந்த நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, விவசாயிகள் கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த நம்பர் 1 பிரச்சனை தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு தான். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, சின்ன சின்ன பிள்ளைகள், குழந்தைகள் 2.5 வயசு குழந்தைய கெடுக்கிறாங்க, கெடுத்து கொலை பண்றாங்க. 8 வயசு குழந்தைய கெடுக்கிறாங்க, 12 வயசு குழந்தைய கெடுக்கிறாங்க. இப்படிதான் எல்லா இடத்துலயும் கெடுத்து அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இந்த 5 ஆண்டுகள்லாம் பார்த்திருக்கிறோம். திமுகல அதாவது கலைஞர் திமுக வேறு, கலைஞர் அப்போ திமுக நடத்தினது வேறு, ஸ்டாலின் அவர்கள் இப்போ திமுக நடத்துறது கம்ப்ளீட்டா வேறு. அவர் என்ன நடக்குன்னு தெரியல. கலைஞருக்கு தெரிஞ்ச நிர்வாகம் திறமை உள்ளவர் பண்ணார். சமூக நீதியிலிருந்து, மருத்துவத்திலிருந்து, சுகாதாரத்திலிருந்து, எல்லாமே வேளாண்மையிலிருந்து பண்ணார். இவருக்கு எதுவும் தெரியாதனால சுத்தி இருக்கிறவங்களை நம்பி இருக்கிறார். அப்போ சுத்தி இருக்கிறவங்க நம்பி அவங்க சுத்தி இருக்கிறவங்க கொள்ளடிக்கிறதே குறியா இருக்கிறார். அதனாலதான் ஒரு மாற்றம் வரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அது உறுதியா இன்னைக்கு நமக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதுல தேசிய ஜனநாயக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தியும் திமுக தரப்புல பல்வேறு விமர்சனங்கள். இந்த பிரச்சார காலத்தில் உங்களுக்கு சவாலான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? சவாலா எதுவுமே இல்லை. ஏன்னா மக்கள் போக போக எல்லாமே அவ்வளோ அன்போடு பாசத்தோடு வந்துட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொடக்க பிரச்சாரத்தில் 5 ஆண்டு காலம் அவர் செய்ததை வச்சு வாக்கு கேட்டாரு, எடுபடல. ஏன்னா எதுவும் செய்யல. பிறகு பிஜேபி வந்துடும் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் பேசினார், அதுவும் எடுபடல. பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, என்னை பற்றி தனிநபர் விமர்சனம் பண்ணியிருந்தார், அதுவும் எடுப்படல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலம் ஆண்ட முதலமைச்சர் அவர்கள் எதை வச்சு வாக்கு கேட்கிறாருன்னா, 8,000 ரூபாய் கூப்பன் நான் தரேன். எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிடுச்சு பாருங்க அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம். 8,000 ரூபாய் கூப்பனை நம்பி தான் இன்னைக்கு திமுக வாக்குகள் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, அப்போ நீங்க செஞ்சது என்ன பண்ணீங்க? உங்களுக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியை மக்கள் கொடுத்தாங்களே, அந்த நம்பிக்கையில நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துக்கிட்டு, காக்கைன், ஹெரோயின், அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருட்கள் கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் கிடைக்குதுன்னா இதுவா திராவிட மாடல்? இதுக்காக மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 தான் முழுமையா நிறைவேற்றினாங்க. வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றின தோல்வி அடைந்த கட்சி திமுக. அதே போன்ற 12,16,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு வந்துடுச்சின்னு ஒரு பொய்ய சொல்றாங்க. நான் ஒரு புத்தகத்தை போட்ட ஒன்று தான் அப்புறம் வாய் மூடிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் ஒன்றை செய்யாத விளம்பரப்படுத்திக்கிட்டு இன்னொன்று முக்கியமானது நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பு
நாடாளுமன்றத்தில் வர இருந்த ஒரு மகளிர் இடஒதுக்கீடு சட்ட மசோதா நகலை ஒரு முதலமைச்சர் கருப்பு ஆடை அணிந்து எரித்திருப்பது இது தேச துரோக செயல். இது ஒரு குற்றம். ஆக்சுவலா யார் எரிச்சாலும் குற்றம். அதுல ஒரு முதலமைச்சர் இருக்கிறார்னா இது மிகப்பெரிய ஒரு குற்றம். தேர்தல் ஆணையம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு பண்ணணும். ஒரு மசோதா நகல், அதுவும் மகளிருக்கு 40 ஆண்டு காலம் காத்திருந்து மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குகின்ற ஒரு மசோதா. அது எரிச்சது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளும் அந்த சட்டம் வர விடாமல் தோற்கடித்து விட்டார்கள். தோற்கடித்து விட்டு சும்மா இல்ல ஸ்டாலின் அவர்கள் அந்த பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாரு. அப்போ பெண்களுக்கு எதிரான எவ்வளவு வன்மமான ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். பெண்கள் படிக்க கூடாதான், பெண்கள் வேலைக்கு போக கூடாதான், பெண்கள் அதிகாரம் வரக்கூடாதான், பெண்கள் முன்னேறக்கூடாதான், பெண்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆகக்கூடாதான், பெண்கள் எம்பி ஆகக்கூடாதான், பாட்டாளிகள்லாம் எம்எல்ஏ எம்பி ஆகக்கூடாதா, தொழிலாளர்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதா, விவசாயிகள் ஆகக்கூடாதா, மீனவர்கள் ஆகக்கூடாதா, பாமர் மக்கள் ஆகக்கூடாதா? அதுல பொய்ய சொல்றார். இது வடக்குல அதிகமா எண்ணிக்கை போயிடும், தென் மாவட்டங்களில் குறைஞ்சிடும். எவ்வளவு பெரிய ஒரு பொய். தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு இடங்கள் அதிகப்படுத்துறதுன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் எல்லாம் அவங்களுக்கும் 50 விழுக்காடு இடங்கள் தான் அதிகப்படுத்துறாங்க. எவ்வளவுதான் ஒரே சீரான 50 விழுக்காடு இடங்கள் அதிகப்படுத்துறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு 39 எம்பிக்கள், இதுல 5 பெண்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில். இது 59 உறுப்பினர்கள், 20 பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்வார்கள். 117 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில். எவ்வளவு பெரிய ஒரு சட்டம் இது, பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்ற சட்டம் இது. இதை எதிர்க்கிறோம், அரசியல் காரணத்துக்காக எதிர்க்கிறோம். அப்படின்னா ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னொரு பக்கம் பெண்கள் முன்னேற்றுகின்ற சட்டங்களை எதிர்க்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்களும் தாய்மார்களும் உறுதியாக திமுகவுக்கு எதிராக எங்களுக்கு சாதகமாக வாக்களிப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய், சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் 20,000 கோடி அப்படிங்கிறது, 8,000 ரூபாய் கூப்பன், பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன மாதிரியான ஒரு கம்பாரிசன் பாக்குறீங்க? இதுக்கு முன்பு இந்த தேர்தலில் நாங்க போற இடத்துல எல்லாம் நாங்க ஓட்டு கேட்கறது முன்னாடியே நீங்க போங்க, உங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுறோம். ஏன்னா திமுக மீது அவ்வளவு வெறுப்புல இருக்கிறார், அவ்வளவு கோபத்தில் இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே சேரல. விவசாயிகளுக்கு நான் 100 நாள் திட்டத்தை 150 நாளா உயர்த்துவோம் சொன்னாங்க. 12 நாள் தான் கிடைச்சது. முதியோர் பென்ஷன் வரல. கிராமத்தில் இது போற விவசாயிகள் கோவத்தில் இருக்கிறாங்க, நெசவாளர்கள் அதோட வறுமையில் இருக்கிறாங்க, கோவத்தில் இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. அது நாங்க போற இடத்துல அவ்வளவு வரவேற்பு எங்களுக்கு இருக்கு. அதனால இது சவால்லாம் இல்ல, எங்களுக்கு ஆதரவா அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. இது ஒன்றே போதும், உறுதியாக திமுக தோல்வி அடைகிறது. எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு? எனக்கு என்னுடைய விருப்பம் என்னன்னா திமுக எதிர்கட்சியா கூட வரக்கூடாது. அதான் என்னுடைய விருப்பம். இப்போ பிரச்சாரம் முடிய இருக்கு, இந்த தருணத்துல நீங்க வாக்காளர்களுக்கு சொல்ல இருக்க விஷயம் என்ன? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாக்காளர் பெருமக்களே, 5 ஆண்டு காலம் நீங்கள் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள். திமுக அதை பயன்படுத்தி அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் தவிர உங்களை வளர்க்கவில்லை. படுதோல்வி அடைந்து விட்டது திமுக ஆட்சி. அத்துணை துறைகளும் மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது. தமிழ்நாடு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியிலே கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. நிர்வாக திறமை இல்லாத ஒரு நிர்வாகம், என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர், ஊழலே அவருடைய தொழில் என்று இருக்கின்ற அமைச்சர், கல்வியில பள்ளிக்கூடங்களை மூடிட்டு இருக்கிறாங்க. சுகாதாரத்தில் ஒரு புதிய மருத்துவக் கல்வி கூட 5 ஆண்டு காலத்தில் தொடங்கவே கிடையாது. விவசாயிகள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நெசவாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீழ்ச்சி, நெசவு தொழிலை நலிந்து விட்டது. அரசு ஊழியர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். 1,30,00,000 இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். தொழில் வளர்ச்சின்னு எதுவுமே கிடையாது இல்ல, வேளாண் வளர்ச்சி நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குது இல்ல. இப்படி ஒவ்வொரு துறையும் வீழ்ச்சியில் இருக்கிறது. அதற்கு சரியான பாடத்தை புகட்டுங்கள். சமூக நீதின்னு 100 அடி ஆழம் குழி தோண்டி அதை புதைத்து விட்டார்கள் திமுக. அப்படின்னா இந்த நிலை மாற வேண்டும்.
எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிப்படையில் ஒரு விவசாயி, கடந்த ஆட்சி காலத்தில் நல்ல நிர்வாகம் செய்தவர். எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தவர். நீர் திட்டங்களும், கல்வியில அரசு பள்ளிக்கூடங்களில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இப்படியெல்லாம் சமூக நீதி பிரச்சனைகள் எல்லாம் நிலைநாட்டியவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சராக வர வேண்டும். எங்கள் கூட்டணி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதியாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர் காலத்தில் எத்தனையோ நீர் திட்டங்கள் கொண்டு வந்தார், எத்தனையோ பள்ளிக்கூடங்களை புதுசா கொண்டு வந்தார், எத்தனையோ கல்லூரிகளை புதுசா திறந்தார் அவர். அதனால அதெல்லாம் விவசாயிகளுக்கு ஒரு மரியாதை கொடுத்தார். அது நிச்சயமா அது தொடர வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுக தலைமையிலான எங்கள் கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வாக்களியுங்கள், எங்களுக்கு வெற்றியை கொடுங்கள். படுதோல்வி திமுக இந்த நிர்வாகத்தில் அடைந்திருக்கிறது. மீண்டும் அந்த தவறை தயவுசெய்து செய்யாதீர்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அன்றாடம் குழந்தைகள் 2.5 வயது குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற செய்தி வந்து ஒவ்வொரு நாளும் செய்தி வரப்போலாம் எங்களுக்கெல்லாம் தாங்கிக்க முடியல. அதனால அதை மாற்ற வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்களுக்கு வாக்களியுங்கள். வாக்களிச்சு இந்த மோசடி திமுக ஆட்சி, ஊழல் திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, இந்த மதுவை மற்றும் கஞ்சா போன்ற போதை பழக்கத்தை தடுக்க தெரியாத வக்கில்லாத ஒரு திமுக ஆட்சி, அதை அகற்றுங்கள். போதும், அவர்கள் ஆண்டது போதும், எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். நன்றி. நன்றி சார். உங்களோட விறுவிறுப்பான இந்த பரப்புரை நேரத்தில் எங்களுக்காக பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியில் இன்னொரு ஷோரூம்.